இந்த கோவில் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்காங்க. ஆமாங்க, இது நம்ம ஊர் கோவில் இல்லைங்க. நம்ம சிங்கப்பூரில் உள்ள முருகன் கோவில். எப்படி ஜம்முன்னு இருக்கா பாருங்கள். முருகன் கோவில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜூராங்கெஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள் முருகர் எப்படி கம்பீரமாக வேலை வச்சுட்ருக்காருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ இந்த நம்ம முருகன் மாதாவே இது அரோகரா போடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தைப்பூசனாக சொல்லவே தேவையில்ல. சிங்கப்பூர்லேயும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க, நம்ம ஊர்லேயும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் புக்கி போடகில் தங்கியிருக்க நண்பர்கள், பெஞ்சூரில் தங்கியிருக்க நண்பர்கள், அப்புறம் இந்த சிங்கப்பூரில் உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு போவாங்க. இங்கே வந்து பக்கம் இருக்கிறதால இந்த நண்பர்கள் வந்துட்டு போவாங்க. ஓம் சரவண பவன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊரில் இருக்கும்போது சாமி கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையா தெரியாது. ஆனால் இங்கே வந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம அப்பா அம்மா, நம்ம மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவிலுக்கு வந்தால் எல்லாமே வந்து ஊரில் இருக்கும்போது அது அருமை தெரியாது, வெளியில் வரும்போது தான் தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இங்கெல்லாம் கோவிலுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்குன்னு எல்லாமே கோவிலுக்கு போவாங்க. நீங்களும் கோவிலுக்கு வாங்க.